உங்களுக்கு என்ன வேணும்? 4 புரோட்டா ஒரு பீஃப். உங்களுக்கு என்ன வேணும்? புரோட்டா சிக்கன் கறி 5 புரோட்டா சிக்கன் கறி 4 புரோட்டா பீஃப் கறி. ரெண்டு தோசை சாம்பார். இவங்க எதுக்கு இதில் சாப்பிட்றாங்க? இதில் தான் சாப்பிடவே கூடாது. உங்கள் ஓனர் விழிங்க. ஐயா, உங்களை ஒருவர் வெளியே விழிக்கிறார். ஏங்க அடிச்சிங்க? இவங்களுக்கு நீங்கள் இதில் கொடுக்குறதுனால கேன்சர் நோயெல்லாம் இருந்தால் அவங்க இறந்து போகிறாங்களே. இந்த பிளாஸ்டிக் கவரை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? அவங்க தானே இறந்து போகிறாங்க, நான் இறந்து போகலையா? அப்படியா? இதனால விலங்குகளுக்குமே பாதிப்பு இருக்குது. என் வீட்டில் நான் இருக்கேன். அது என்ன பாதிப்பு? என்ன பாதிப்புன்னா, இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் போடும்போது அதுங்க உணவு சாப்பிட போகும்போது இதை உணவு நினச்சி சாப்பிட்டு அதுங்க இறந்து போகுதுங்க. அதுக்கு தானே இறந்து போகுது. எனக்கு என்ன, என் கடையில் பணம் கிட்டாமல் அது இருந்தால் தானே பால் கிடைக்கும். ஆமாம், இதனால பறவைகளுக்குமே பாதிப்பு. அது என்ன பாதிப்பு? பறவைகள் கூட கோழி மாதிரி பட்டது உணவை கொத்தி கொத்தி சாப்பிடும்போது கவர்களையும் கொத்தி கொத்தி சாப்பிட்டு இறந்து போகுது. அதுதானே இறந்து போகுது. அப்படியா? இதே மாதிரி உங்களுக்கும் நடக்கும்போது புரியுமில்ல? ஆமாம். இதனால நீங்கள் இதை வெளியில் தூக்கி போடும்போது மழை நீர் தண்ணி பூமி கடியில் போகாமல் நிறைய பேருக்கு நீர் பஞ்சமாக இருக்குது. என் கடையில் நீர் வருது, அது ஏமாதி. அப்படியா? இதே மாதிரி உங்களுக்கு நடக்கும்போது தெரியுமே. சரி, நான் இனி சுற்றுச்சூழலை பாதுகாத்து சில நாட்களுக்கு பிறகு நம்ம கடையில் இருந்து இந்த குப்பை எடுத்து கொண்டு வெளியில் தட்டு. இது என்ன இங்கே கூட்டம்? இங்கே என்னாச்சு? இவர் என்னன்னு பார்த்தா கீழே வந்துட்டேன் அந்த கூட்டம். நீங்கள் எதனால கீழே விழுந்தீங்க? இந்த குப்பையால. இதை யார் தட்டினதுன்னே தெரியலையே. இங்கே என்ன நடக்குது? இவர் இந்த குப்பையால கீழே விழுந்துட்டாரு. இது அந்த கடை ஓனர் தானே போட்டுருப்பாரு. அவரை கொஞ்சம் கூப்பிட்டுட்டு வாங்க. கடை ஓனரை உங்களை வெளியே வர விழிக்கிறேன். பாருங்க, இவர்களுக்கு இந்த குப்பையினால் அடிபட்டிருக்கு. எப்படி அடிபட்டு? நீங்கள் தட்டின குப்பையால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு நடந்திருக்கு. நான் மட்டுமா தட்டினேன்? அண்ணா கிட்ட உள்ள கடைக்காரர் எல்லாமே எங்கே தான் கொண்டு தட்டுறாங்க. நீங்கள் கூட தான் தட்டி இருக்கீங்க. அப்போ எல்லாரும் தான் விழிக்க முடியுமா? அவன் தான் தட்டினேன், நானும் தான் தட்டினேன். இதனால அவருக்கு பட்ட காயத்துக்கு என்ன செய்வீங்க? அவருக்கு தானே பட்டு, என்ன படம் இல்லைல்ல? அப்படியா? இதனால இதை நீங்கள் எரிச்சா அது ஒரு பாதிப்பாகவே மாறுது. அதில் வர புகை நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மூச்சு விட முடியாமல் அவங்க இறந்து போகிறாங்களே. அவங்க தானே இறந்து போகிறாங்க, நாமளும் இறந்து போகலையில. இது உங்கள் வீட்டு முன்னாடி எரிக்கும்போது உங்களுக்கும் தெரியும், புரியும் இல்லை? நான் எங்கள் வீட்டை முன்னே எரிக்க மாட்டேன்னு. அது வேற யாராவது வந்து எரிச்சா
நான் இனி மேலே சுற்றி சொல்லலை பாருங்க.